வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகாபலி வலயத்தின் 5 வலயங்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி நீர் வழங்கப்பட உள்ளது. புது வருடத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. இந்திய மக்களவைத் தேர்தலின் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகின்றது. இனி விரிவான செய்திகள். போலியோ வைரஸை முற்றாக இல்லாதொழித்த நாடாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழ் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் நேற்று நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் இலங்கை உட்பட 11 நாடுகள் போலியோ வைரஸை இல்லாதொழித்த நாடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 1944ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாவது போலியோ நோயாளர் பதிவானதுடன் அந்த வருடத்தில் போலியோவினால் 4 பாதிக்கப்பட்டிருந்தனர். எவ்வாறாயினும் 1990ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையில் எந்தவொரு போலியோ நோயாளியும் பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மகாபலி வலயத்தின் 5 வலயங்களில் சிறுபோக நெற்சிகையை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதி நீர் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மகாபலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்முறை சிறுபோக நெற்செய்கையின் அளவை 70% குறைக்க திட்டமிட்டுள்ளதாக மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா தெரிவித்துள்ளார். மகாபலி வலயத்தின் B, C, H, G மற்றும் உடவளவு ஆகிய வலயங்களில் சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட அளவு நீர் மகாபலி நீர்த்தேக்கத்திற்கு கிடைக்கவில்லை என மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நெற்செய்கைக்கு மேலதிகமாக உப உணவு பயிற்சிகை மற்றும் பழங்களை செய்கையிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா மேலும் தெரிவித்தார். பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் தற்போது நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக நீர்ப்பாசன மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தின் போதே அமைச்சர் நேற்று இதனை கூறினார். எமது நாட்டின் நிர்வாக சேவையின் பழைய சட்டத்திட்டங்கள் மற்றும் செயற்திறனின்மை ஆகியன சிறந்த சாட்சிகளாகும். எமது நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு 135 பொறியியலாளர்களின் தேவை காணப்பட்ட போதிலும் 17 பேரை மாத்திரம் நியமிப்பதற்கு பொறியியலாளர் சபைக்கு 2 வருட காலம் சென்றது. ஆசியாவின் அதிசயமாக மாறும் இலங்கையின் பயணத்தின் போது பொறியியலாளர் சபை ஆமையை போன்று செயற்படுகின்றது. மஹிந்த சிந்தனை எதிர்கால பயணம் மற்றும் திட்டங்களை எவ்வாறு முன்னெடுப்பது தொடர்பில் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசு சேவையின் சில பிரிவுகளுக்கு நாம் எதனை கூறினாலும் செவட்டை ஆணைகளுக்காக வீணை வாசிப்பதை போன்றே காணப்படுவார்கள். பொறியியலாளர் சபையிடம் 25 தடவைகளுக்கும் அதிகமாக தொலைபேசி மூலம் தொடர்பினை ஏற்படுத்தி இந்த பிரச்சினை குறித்து பேசியிருப்போம். பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றன. அதனால் நீர்ப்பாசன திணைக்களம் தற்போது நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. වීනා ගායනා කරන්නක් වෙන මම මේ ඉංජිනේරු බෝඩ් එකට 25 වතාවට වැඩි ටෙලිෆෝන් කරලා ඇති කතා කරලා ඇති. நாட்டில் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நாளை வரை சற்று குறைவடைந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இருப்பினும் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவிக்கின்றார். பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வது தற்காலிகமாக நாளை வரையில் குறைவடைந்து காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மேற்கு சப்ரம மத்திய தெற்கு வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காலை வேளைகளில் மேற்கு தென்மேற்கு கரையோர பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். இரவு வேளைகளில் தெற்கு மேற்கு கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று தென்கிழக்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளின் ஊடாக மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமாக வீசக்கூடும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாவிட்டாலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். வல்லாப்பட்டை தாவரத்தை விவசாய செய்கையாக மேம்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவிக்கின்றார். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். திவி நெகும திட்டத்தின் கீழ் மாத்தறை மாவட்டத்தின் சிறந்த மனை பிரிவை தெரிவு செய்யும் போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில் வழங்குவதற்காக இந்த நிகழ்வு மாத்தறை மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
அரசாங்கம் என்ற ரீதியில் வல்லாப்பட்டை செய்கையை விவசாய செய்கையாக மேம்படுத்த எண்ணியுள்ளோம். தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பிரதானமாக இந்த செய்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அதனால் இந்த பிரதேசத்தில் இந்த செய்கையை ஆரம்பிக்க முடியுமா என நாம் அவதானித்து வருகின்றோம். இரப்பர் மரம் வளர்வதற்கு ஏதுவான காலநிலையிலேயே வல்லாப்பட்டை தாவரமும் வளர்கின்றது. அதனால் இவற்றை திருட்டுத்தனமாக வெட்ட வேண்டிய தேவையில்லை. சட்ட ரீதியான செய்கையாக இதனை முன்னெடுக்க எவ்வித தடைகளும் இல்லை. வல்லாப்பட்டையில் 18 வகைகள் உள்ளன. எனினும் 2 வகைகளையே பயன்படுத்த முடியும். எனினும் அனைத்து தாவரங்களையும் வெட்டுகின்றனர். புது வருடத்தை முன்னிட்டு விசேட பஸ் சேவையை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் முன்னாள் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දුරගමන් සේවා බස් රථ ඉස්සරහ සහ පිටුපස දොරවල් වැසිය යුතුයි. අපි බලාපොරොත්තු වෙන දවසකට බස් රථ நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் பஸ்களின் 2 கதவுகளும் மூடப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 1200 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. தினமும் 30 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த அதிகாரிகளை அடையாளப்படுத்துவதற்காக புதிய ஜக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் ஜக்கெட் அணிந்திருக்கும் அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தெரிவிக்க முடியும். புது வருட விசேட சேவையில் ஈடுபடும் பஸ்களில் புத்தாண்டு விசேட சேவை என பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சிறந்த சேவையை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். நாடு பூராகவும் உள்ள 20 தனியார் பஸ் சங்கங்கள் மற்றும் பயணிகள் அதிகார சபை ஆகியன எங்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளன. தமது சொந்த இடங்களில் இருந்து மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்கான போக்குவரத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரச அளவீட்டாளர்கள் சங்கம் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. புதிய அளவீட்டாளர்களாக சேவையில் இணைந்துள்ளவர்களுக்கு பாரிய பிரச்சனை ஒன்றுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எமக்கு தீர்வு ஒன்று வழங்கப்படவில்லை. அதனால் இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறையில் சேவையில் ஈடுபடாது இருக்க தீர்மானித்துள்ளோம். விரைவில் பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்பாடு செய்து தீர்வு பெற்றுக் கொடுக்காத பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் அனைத்து மாகாணங்களும் உள்ளடங்கும் வகையில் அனைத்து அரசு அளவீட்டாளர்களும் சேவையில் இருந்து விலகி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். பல்கலைக்கழகத்திற்கான அனுமதிக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் ஏப்ரல் 20ஆம் தேதி தொடக்கம் விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தாம் விரும்பிய பாடநெறியை தெரிவு செய்து பதிவு தபாலில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிரும்பரேகம குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896 www.newsfirst